ரைட். அடுத்த ஒரு முதல் கேள்வி. இதில் சொல்லப்படுது, கேள்வியில் பேரியம் குளோரைட் .2H2O இணையும் பிரிதொரு சடத்துவ மாசையும் கொண்ட 1.22 கிராம் திண்ம மாதிரியானது. அப்போ இதான் அந்த திண்ம மாதிரி, இந்த ஒரு வட்டம் தான் அந்த திண்ம மாதிரி. அதில் வந்துக்கிட்டு பேரியம் குளோரைட் .2H2Oவும் ஏதோ ஒரு சடப்பொருளும் காணப்படுது. அதில் மொத்த திணிவு 1.22 கிராம். அப்போ இந்த 1.22 கிராம் சடப்பொருளையும் அதோடு சேர்த்து பேரியம் குளோரைட் .2H2Oவையும் சேர்த்தது தான் இந்த 1.22 கிராம். இது நீரில் கரைக்கப்பட்டு பெறப்படும் விளைவு கரைசலுக்கு. ஆகவே இப்போ வேறு நீரில் கரைச்சா என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த பேரியம் குளோரைட் .2H2Oவில் வந்துக்கிட்டு 2H2O நீரோட சேர்ந்து போய்விடுவார். அப்போ பேரியம் குளோரைட் திண்மம் H2O லிக்விட் நீரோட தாக்கமடைந்து பேரியம் ஹைட்ராக்சைடும் HClலும் வரும். சரியோ? இது நீரில் கரைக்க டைமில் நடைபெறக்கூடிய ஒரு தாக்கம். அந்த விளைவு கரைசலுக்கு மிகை K2CrO4 கரைசல் சேர்க்கப்பட்டது. இப்போ விளைவு கரைசலாக பேரியம் ஹைட்ராக்சைடு இருக்க போகுது, அவருக்கு K2CrO4 சேர்க்கப்பட்டது. எங்களுக்கு விளைவில் பேரியம் குரோமேட் BaCrO4வும் KOAHும் வரும் விளைவு கரைசலில். இங்கு வீழ்படிவாக பெறப்பட்ட பேரியம் குரோமேட் ஆனது BaCrO4 ஆனது வடிக்கப்பட்டு ஐதான HCl கரைசலினை சேர்ப்பதன் மூலம், அப்போ இந்த பேரியம் குரோமேட் வீழ்படிவாக கிடைக்கப்படுவார். அவரை நாங்கள் வடிச்செடுத்து அவருக்கு HCl சேர்க்க டைமில் எங்களுக்கு தியரி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், CrO4 2- அயனுக்கு அமிலம் சேர்த்தால் அவர் Cr2O7 2- ஆக மாறுவார். அதோட எங்களுக்கு விளைவில் நீரும் வரும். சமப்படுத்துறதுக்காக வேண்டி இது நடைபெறும், இந்த தாக்கம் நடைபெறும். Cr2O4 2- அமிலம் சேர்க்க டைமில் தொடர்ந்து Cr2O7 2- அயன்களாக மாற்றப்பட்டது. பெறப்பட்ட விளைவு கரைசலுக்கு, அப்போ விளைவு கரைசலில் Cr2O7 2- இருக்கும். அவருக்கு மிகை Ki சேர்க்கப்பட்டது. Kiயில் இருக்கக்கூடிய I- இவர் ரியாக்ஷன் நடக்கும். பெறப்பட்ட I2 ஆனது, அப்போ இந்த ரியாக்ஷன் விளைவாக I2 பெறப்படும். Cr2O7 2- Cr3+ ஆக மாற்றப்படுவார். இந்த அமிலம் இங்கே ஏற்கனவே சேர்க்கப்பட்டது என்பதனால சேர்க்கப்பட்டு பெறப்பட்ட I2 ஆனது, இந்த I2 ஆனது H2O3 2-, அதாவது Na2H2O3 கரைசலினால் வலுப்பார்க்கப்பட்ட போது, இப்போ இவரால் வலுப்பார்க்கப்பட்ட டைமில், அதாவது நியமிப்பு செய்கிற டைமில் இவர் என்ன என்றால் I- ஆகவும் H4O6 2- ஆகவும் மாற்றப்படுறார். இதெல்லாம் இதுக்குள்ளே நடைபெறக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். வலுப்பார்க்கப்பட்ட போது அதன் 50 சென்டிமீட்டர் கனம் தேவைப்பட்டது. இந்த H2O3 2- செறிவு தரப்பட்டிருக்கு. அவருக்கு தேவையான கனவளவும் தரப்பட்டிருக்கு. அதை கொண்டு நாங்கள் H2O3 2- மூல கண்டுபிடிக்க முடியும். இப்போ எங்களுக்கு கேள்வி என்னென்றால், இந்த திண்ம மாதிரியில் உள்ள பேரியம் குளோரைட் .2H2O-வின் திணிவு சதவீதம், அதாவது இந்த 1.22 கிராமில் பேரியம் குளோரைட் .2H2O எத்தனை கிராம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அவர் நாங்கள் சதவீதமாக கொடுக்கணும். ஆகவே இந்த H2O3 2- செறிவும் கனவளவும் தரப்பட்டிருப்பதனால அவரை மூலங்களால் கண்டுகொள்ள முடியும். அவரை மூல கண்டால் I2 மூல் அதன் அரைவாசி, வேற 0.012 மூல், வேற 0.006 மூல் I2 கண்டமனு சொன்னால் I2 மூலை விட 1/3 மூல் தான் Cr2O7 2-. அது வந்துட்டு 0.002 மூல். இவர் வந்துட்டு 0.002 மூல் என்று இருப்பதனால தான் அதன் 3 மடங்கான 0.006 மூல் I2 காணப்படுகிறது. இப்போ இவர மூலை நாங்கள் கண்டுட்டோம் Cr4 2- மூல், இவர் 0.002 என்பதனால அவர் வந்துக்கிட்டு அதில் 2 மடங்கு 0.004 மூல். அப்போ பேரியம் குளோரைட் .2H2O மூலும் 0.004 மூலாக இருக்கும். அவரை மூளை நாங்கள் கண்டதால் அவரை வெயிட் எங்களால் கண்டுகொள்ள முடியும். ஏன் அந்த 244 என்ற அவரை மூலக்கூற்று திணிவை அடிப்படையாக கொண்டு
அவரை வெயிட்டை கண்டுகொள்ள முடியும். அவரை வெயிட்டை கண்டால் 1.22ல் அவரை வெயிட் வந்துக்கிட்டு 0.976 கிராம். ஆகவே 100க்கு பார்த்தால் 80% என்று வரும்.